அன்பின் வணக்கம். இந்த புத்தக திருவிழா இந்தியாவில் மற்ற மாநிலங்கள்ல இது போன்ற ஒரு புத்தக திருவிழா என்பது நடக்கின்றதா என்பது எனக்கு தெரியவில்லை. மற்ற மாநிலங்களில் நம்முடைய தமிழ்நாட்டில் இதற்கு ஒரு முன்னெடுப்பு செய்து தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் பல்வேறு ஊர்களிலும், சின்ன ஊரா இருந்தா கூட அங்கேயும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது வளர்ந்துட்டே வருது. முதல்ல பெருநகரங்கள்ல சென்னை, ஈரோடு, கோயம்புத்தூர் போன்ற பெருநகரங்களில் நடத்தப்பட்ட இந்த புத்தக திருவிழா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மாவட்ட தலைநகரங்களுக்கும் வந்து இன்று சிற்றூர்களுக்கும் நடத்தக்கூடிய அளவிலே இந்த முன்னெடுப்பை செய்து வருகின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், இங்க நம்முடைய நண்பர் பேராசிரியர் பொன்செல்வகுமார் அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள். அவர் எழுதியுள்ள நூல், அவருடைய துணைவியார் எழுதியுள்ள நூல் பற்றி ஒரு காலகட்டம் இருந்தது நமக்கு, சங்க காலம். நீங்க சங்க காலத்தில் அரசர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கற்றறிந்தவர்களாக, நூல்களை படைப்பவர்களாக, எழுதுபவர்களாக, புலவர்களை ஆதரிப்பவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அதன் தொடர்ச்சியை நாம் அறிஞர் அண்ணா காலத்திலிருந்து பார்த்து வருகின்றோம். அதற்கு முன்னால் அந்த அளவிற்கு புலவர்களை ஆதரிப்பது, எழுத்தாளர்களை ஆதரிப்பது என்பது ஓரளவிற்கு இருந்திருக்கலாம். ஆனால் அதை பற்றிய விழிப்புணர்வை நாம் அண்ணா அவர்கள் காலத்திலிருந்து தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம். அது இன்றைக்கு புத்தக திருவிழாவாக மலர்ந்து பொதுமக்களை எல்லாம் இணைத்து அவர்களுக்கு ஒரு நல்ல உரைகளை, புத்தகங்களை வாசிப்பதன் நோக்கம், புத்தகங்கள் வாசிக்க வேண்டிய தேவை, இதை பற்றி பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு அறிஞர் பெருமக்களை அழைத்து உரைகளை நிகழ்த்த செய்வது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய அரங்கம், இதற்காகின்ற செலவு, புத்தக அந்த கடைகள் வைத்திருக்கின்றார்கள், அந்த அரங்கத்திற்காக கூடிய செலவு, 10 நாட்கள் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன என்று